how to find invalid data from Excel. So first of all வந்து பாத்தீங்க அப்படினா name and mobile numbers அப்படி நான் கொடுத்துருக்கேன். மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படினா 10 numbers தான் மேக்ஸிமமே இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது invalid numbers. ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸை எக்ஸலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு டேட்டா அனலைசிஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த செல் ரேஞ்சஸ்க்குள்ள இருக்கக்கூடிய டேட்டா வேலிடேஷன்ஸ் நீங்கள் பார்க்க போறீங்களோ அந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்க. Go to data validations option, click to data validations. இதில் உங்களுக்கு டெக்ஸ்ட் லென்த் அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா, மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 அப்படின்னு கொடுத்துருங்க. நீங்கள் வேலிடேட் பண்ணக்கூடிய டேட்டா மேக்ஸிமம் அண்ட் மினிமம்ன்றது லென்த். இப்போ மொபைல் நம்பர்ன்றதுனால 10க்கு மேலே நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகாது, அதனால நான் கொடுத்துருக்கேன். இன்கேசஸ் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய வேலிடேஷன் டேட்டாக்கு லென்த் ஏதாச்சும் மாறிச்சுன்னா அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இக்னோர் பிளாங்க் அப்படின்னு இருக்கு. ஸோ ஓகே பட்டன்ஸை ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா வேலிடேஷன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கீழே சர்க்கிள் இன்வேலிட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ எந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு இன்வேலிடா இருந்துச்சோ அந்த டேட்டாஸை எக்ஸலில் நமக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சர்க்கிள் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுருக்கு. எக்ஸலோட இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.